வரலாற்றிலே இடத்திலே மாவீரராக செயல்பட்டவர் செய்தா ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வீரத்தினுடைய விளைநிலம். சொல்ல போனால் இஸ்லாம் மக்காவிலே மிக வேகமாக பகிரங்கமாக பரவியதற்கு 2 தலைகள் முக்கிய காரணம். ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 2 பேரும் இஸ்லாத்துல வந்ததற்கு பின்னாடிதான் மக்காவில பகிரங்கமா இஸ்லாம் பரப்பப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்திற்கு ஒரு வகையிலே தகப்பனாரோடு பிறந்தவர்கள். இன்னொரு வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால்குடி உறவு, சகோதரர் உறவு. ரசூலின் மீது உச்சகட்டமான பிரியம் ஹம்சாவுக்கும் உண்டு. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூலுல்லாஹ் மீது அதிகப்படியான பிரியம் உண்டு. உஹுத் களத்திலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இதற்கு முன்னணியை யார் காரணம்? வரலாறு சொல்கிறது, அபூ சுஃபியானின் மனைவி ஹிந்த் பின்